என்னை விட்டுடுதி கண்டாய். பொருளே அருமையான பொருள் என்றால் இந்த இடத்துல அழியாத நிலைத்த பொருள் என்றார். அவன் அழியாத பொருள், அவன் நிலைத்த பொருள். உலகமெல்லாம் அழி, நம்முடைய உடம்புகளெல்லாம் அழி, ஆனால் அவன் அழிய மாட்டான், அவன் நிலைத்திருப்பான். அந்த பொருள்ல பொருளே என்று சொல்ல. தமியேன் புகலிடமே, நான் புகழாக எந்த இடத்துல வர முடியும்னா உன்னுடைய திருவடியில தான் வர முடியும். உலகத்தில் எனக்கு புகழ், எனக்கு அடைக்கலம் எது என்றால் உன்னுடைய திருவடி என்று சொல்ல. தமியேன் புகலிடமே, நீ புகழ் இகழ்வார் வெருளேங்கிற. அதாவது இறைவனுக்கு எதிராக செயற்பட அந்த காலத்தில் இந்த காலம் வரைகள். அந்த காலத்தில் யாரு? திரிபுரத்தார். இந்த காலத்தில் நாத்திகம் பேசுகின்றவர், உலகில் பேசுகின்றவர்கள்லாம் பெருமாளுக்கு எதிரானவர்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார். அவர்களை மாதிரி போலி அடியார்கள் எல்லாம் இறைவனுக்கு எதிரானவர். தெரிய வச்சுங்க, வேஷம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பெரிய புராணத்தில் முத்தநாதன் ஒருத்தர் இருக்கிறான். இறைவனுக்கு உடம்பெல்லாம் நீர் பூசிம்பர், மெய்யெல்லாம் நீர் பூசிம்பர், உடம்பு முழுக்க நீர் பூசிடுவான். பார்த்தா பெரிய பக்தன் சொல்லுவோம். இப்போ வடநாட்டில் பல பேர் இந்த அகோரிகள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புரட்சி உண்டு. ஆனால் அவனுடைய மனசு எப்படி இருக்குன்னா உண்மையான மனசாக இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதாவது வெளி வேடத்தை வைத்துக் கொண்டவர்கள் நம்ம ஏமாந்து விடக்கூடாது. அதுவே சொல்லுகிறார், என்னை விட்டுடுதி கண்டாய், மெய்மையார் விழுங்கும் அருளே, உண்மையான அடியார்கள் உன்னை உள்வாங்குவார்கள். இது ஒரு மிகப்பெரிய செய்தி. விழுங்கும் அருளேங்கிற. விழுங்குதல் என்ன அர்த்தம்? இப்போ சாப்பாடு என்ன பண்ணுறோம்? சில நேரங்களில் விழுந்துடும், உள்ள அனுப்புகிறோம். அதுபோல இறைவனுடைய திருவருளையும் இந்த உயிர் விழுங்க முடியும், தனக்குள்ளாக விழுங்க முடியும். ஏனெனில் உயிரை பொறுத்த வரையிலும் இறைவன் உயிர் அனுபவிக்கக்கூடிய பொருள். உலகத்தில் உயிர் எத்தனையோ பொருள்களை அனுபவிக்கின்றன. அதுபோல உடம்பு இன்றி, நல்லா கவனிச்சுக்கணும், உலகத்தில் உள்ள பொருளெல்லாம் அனுபவிக்கணும்னா உடம்புன்னு ஒன்று தேவை. இறைவனை அனுபவிக்கணும்னா உடம்புன்னு ஒன்று தேவையில்லை. உடம்பு இல்லாமல் உயிர் அந்த இறைவனை அனுபவிக்கும். அதுக்கு விழுங்கும் அருளே, அணி பொழில் உத்தரகோசம் மங்கைக்கரசியம், அழகான சோலைகள் சூழ்ந்த உத்தரகோசம் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, இருளே வெளியே இகவரம் ஆகி இருந்தவை. இருளே வெளியேங்கிற. வெளியினா ஒளின்னு அர்த்தம். இறைவன் இருளா ஒளியா? ஒளி. இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கருவறை நடுவில் இருக்கு. கருவறை எப்படி இருக்கிறது? இருளாக இருக்கிறது. ஏன்? இருளாகத்தான் இருக்கணும். கருவறை எப்படி இருக்கணும்னா இருளாகத்தான் இருக்கணும். என்ன காரணம்? அப்படி அல்ல. ஒரு பெரிய உண்மையை தெரிந்துகிறோம். ஆணவம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்? இருக்காதான், இருளாகத்தான். ஆணவம் எங்கு பார்த்தாலும் சுங்க. ஆனால் அந்த ஆணவத்தை நாம பற்றுகிறோம். ஆணவம் நம்மோடு கலந்து விடுகிறது. ஆனால் இறைவன் ஆணவத்தை பற்ற மாட்டான். ஆணவமும் அவனை பாதிக்க. இந்த உண்மையெல்லாம் புரிந்துகிறோம். அதனால தான் கருவறை இருட்டாக இருக்கும். அந்த இருட்டாக இருக்கக்கூடிய கருவறையில் பெருமானை நம்ம தரிசனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவ்வளோதான். சிவாச்சாரியர் என்ன பண்றாரு? தீபம் காட்டுவார். இந்த பக்கம் என்ன பண்றாரு? எதுக்காக பண்றாரு? அதெல்லாம் தெரியாது. அது ஒளியும் ஒளியும் டிவி. அது கருத்து என்னன்னா, நாத தத்துவம் பிந்து தத்துவம். நாதம் என்பது சவுண்ட், ஒலி. பிந்து என்பது ஒளி, லைட். இப்ப நாத பிந்து தத்துவத்தை வைத்துக் கொண்டுதான் இறைவனை அடைய முடியும். இந்த உண்மையை சொல்வதற்கு தான் இந்த விதியை காட்டுகிறேன். அவ்வளோதான். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இடக்கை பக்கம் ஒரு விநாயகர் இருப்பார், வலக்கை பக்கம் ஒரு முருகர் இருப்பார். உண்மை என்னன்னு கேட்டால் இவர் முருகரும் கிடையாது, இவர் விநாயகரும் கிடையாது. அது ஒரு குறியீடு. விநாயகர் யாருன்னு சொன்னால் யாரு? நாத தத்துவத்தின் குறியீடு. முருகர் யாருன்னு கேட்டால் விந்து தத்துவத்தின் குறியீடு. முதல்ல இது ரெண்டு பேரையும் கடக்கணும். நாதத்தையும் விந்தையும் கடக்கணும். அதுதான் 36 தத்துவங்கள் மேலே உள்ள தத்துவங்கள். இந்த ரெண்டையும் கடந்து உள்ளே போகணும். இவற்றின் துணையோடு தான் போகணும், துணையோடு தான் அடையணும். அதுக்காக தான் ரெண்டையும் மணியும் அடிச்சுக்கிட்டு தீபத்தையும் குருக்கள் காட்டுவார். இதெல்லாம் இருக்கிற எல்லா தத்துவ கருத்துகள். இதெல்லாம் சொல்லுவதற்கு ஆள் இல்லாததுனால இதெல்லாம் அந்த காலப்போக்கில் நிர்வாகம் மாறுகிறது.
மூடப்பழக்கம். நீங்க எந்த குறிக்கெல்லாம் போய் கேளுங்களேன், எதுக்கு நீ மணி ஆட்டுற, எதுக்கு